ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைப்பைக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கூடைப்பை எப்படி போடுறதுன்னு இதற்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். கைப்பிடி வந்து ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 2 கட்டு அந்த யானை கலரில் இருக்குல்ல, அது 2 கட்டு வாங்கிக்கோங்க. அது 1.5 கட்டு ஆகும். ரோஸ் கலரு ஒரு 3/4 கட்டு அந்த மாதிரி ஆணுச்சு. அதனால் வாங்கும்போது ஒயர் அப்படி வாங்கிக்கோங்க. இப்போது இதுக்கு அளந்துக்கலாம். கைப்பிடிக்கு 1 2 3 4 5 6 பாருங்கள். 6 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அந்த ஒயரை வச்சே கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர்னு வைங்க. அந்த பள்ளமாக இருக்கும்ல, அது மேலே இருக்கிற மாதிரியும் அடியில் வளவள பகுதி இருக்கிற மாதிரி இப்படி வச்சா ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரிசையாக 5 ஒயரையும் வச்சுக்கோங்க. இப்போ எந்த சைடு வேணாலும் போடலாம். நான் இந்த சைடு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதே மாதிரியே அடுத்த சைடு போட்டுக்கலாம். இப்போ அந்த ரோஸ் கலர் பாருங்கள், இந்த கட்டம் இருக்குல்ல, அந்த ரெண்டும் நடுப்புற ஒரு லைன் விட்டுறணும். ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு அந்த 2 லைனையும் சேர்த்து நம்ம போட போகிறோம். அப்போ தான் வந்து வெயிட் வச்சு தூக்கும் போதும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பக்கம் விட்டுட்டு நடுப்புற ஒரு ஹோல்ஸ் விட்டு அந்த பக்கத்தில் எடுத்துக்கோங்க. உள் பக்கத்துலேருந்து வெளியே இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு சமமாக வச்சுக்கோங்க 2 பக்கத்தையும். இப்போது போட ஆரம்பிக்கலாம். உள் பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து ஒன்றும், ரைட்லேருந்து ஒன்று, லெஃப்ட்லேருந்து ஒரு ஒயர்னு இப்படி எடுக்கணும். ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழே இருக்கணும். இப்போ இந்த ஒயர் மேலே இருக்குது, அதனால் அடுத்த ஒயரை கீழே எடுத்தாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், ஏற்கனவே எடுத்த ஒயர் அடியில் இருக்கிறதுனால மேலே, இந்த ஒயருக்கும் கீழே பாருங்கள். இப்போ ஸ்லோவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஏற்கனவே இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அடியில் இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள், 3வது ஒயரை மேலே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு வந்து இந்த கைக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு. ஏற்கனவே எடுத்த ஒயர் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு, மேலே இருக்குது. அதனால் இந்த ஒயரை அடியில் வழியாக எடுக்கணும். அந்த ஒயருக்கு பாருங்கள் அடியில் எடுத்து நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அது ஏற்கனவே மேலே இருக்குது. அதனால் இப்போது கீழே வைக்கணும். கீழே அந்த 2வது ஒயருக்கு மேலே, இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே. இதுதான் உங்களுக்கு மெத்தடு ஃபுல்லாக நீங்கள் போடுறதுக்கு. அதனால் இதை ஃபஸ்ட்டு கவனமாக இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் மேலேனா ஒரு ஒயர் கீழேன்னு இருக்கணும். இப்போ ஏற்கனவே எடுத்தது மேலே இருக்குது. அதனால் இந்த பக்கத்தில் என்ன பண்ணணும், அடியில் எடுக்கிறோம். அந்த ஒயரை லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டு பாருங்கள், இப்படி அடியில் எடுத்துட்டு அதுக்கும் அடுத்த ஒயருக்கும் மேலே, அடுத்த ஒயருக்கு கீழே இப்படி வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் மாற்றி மாற்றி வைக்கணும். இப்போது இது மேலே நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். மேலே கீழே, மேலே கீழே, இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4 ஒயர் வந்துடுச்சு. இப்போது இந்த பக்கத்தில் பாருங்கள், ஏற்கனவே இருக்கிறது நமக்கு அடியில் இருந்துச்சு. அதனால் இதை மேலே வைக்கிறோம். மேலே, அடுத்த ஒயருக்கும் கீழே, அடுத்த ஒயருக்கும் மேலே, இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே, மேலே கீழே மேலே கீழேன்னு இப்படி பாருங்கள் எப்படி வச்சுருக்கணும். இது மாதிரி வரும். இப்போது இந்த பக்கமும் அதே மாதிரி கீழே, மேலே, அடுத்த ஒயருக்கும் கீழே, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 2 பக்கமும், இந்த பக்கம் இருந்தது அந்த பக்கம் வந்துருச்சு, அந்த பக்கம் இருந்தது இந்த சைடு வந்துருச்சு. அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்படி நல்லா இழுத்து கரெக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் இழுத்து டைட்டாக கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது 2வது ஒயர் எது மேலே இருக்குதுன்னு பாருங்கள், எந்த பக்கம் இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டில் இருந்து பாருங்கள், 2வது ஒயர் மேலே இந்த பக்கம் இருக்கா, அதுக்கு எதிர்பக்கத்தில் உள்ள ஒயரை எடுக்கணும். அந்த ஒயர் பாருங்கள் இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த லாஸ்ட்டு ஒயரு. அதை அடிப்பக்கமாக கொண்டு வந்து இந்த பக்கம் கடைசி ஒயரை தள்ளி விட்டுட்டு, 5வது ஒயரை தள்ளி விட்டுட்டு, 4வது ஒயருக்கும் மேலே, 3வது ஒயருக்கும் கீழே, 2வது ஒயருக்கும் மேலே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே இப்படி வச்சாச்சு. ஒரு டைம் லெஃப்ட்லேருந்து கொடுத்தாக்க அடுத்த தடவை ரைட் சைட்லேருந்து கொடுக்கணும். ஆரம்பத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக இப்படி வரிசையாக கீழே தள்ளி விட்டு இப்படி ஒயரை பிடிச்சிக்கோங்க. ஸ்லோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கத்துலேருந்து அடிப்பக்கமாக கொண்டு போங்க. அடிப்பக்கமாக கொண்டு வந்து
லாஸ்ட் ஒயர் 5வது ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் 5க்கும் 4க்கும் கேப்பில் எடுக்கணும். லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுக்கணும். எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கிட்டு கீழே மேலே இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கை பக்கத்துலேருந்து விடணும், அடிப்பக்கம் கொண்டு போகணும். ஒரு டைம் வலது கைனா ஒரு டைம் இடது கை. லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு 4வது ஒயருக்கும் மேலே, 3வது ஒயருக்கும் கீழே, 2வது ஒயருக்கு மேலே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே. இந்த ஆர்டரை மட்டும் விடக்கூடாது. நம்ம ஒரு கை பக்கம் 5 ஒயர் இருக்கணும். அது கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி இழுத்து இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த முன்னாடி அந்த கையில் கொடுத்ததுனால இப்போ இந்த கையிலேருந்து கொடுக்குறேன். லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு, இது கஷ்டம்னு நினைக்கிறாங்க, கஷ்டம் இல்லை, ஈஸி. இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதனால் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு புரியும். இப்போ அந்த கூடையோட சேர்த்து கட்டுற மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த 2வது ஹோல்ஸில் மேலே எட்ஜஸில் இருக்க ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் கட்ட வேண்டாம், ஏன்னா அந்த பக்கம் நமக்கு மூடிலாம் வரும். அதனால் பாருங்கள், 2வது மேலேருந்து 2வது ஓட்டை அதுக்கு நேராக இருக்கிற அந்த ஹோல்ஸில் விட்டு அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அந்த ஓட்டைக்குள்ளார கொடுத்து அடிப்பக்கமாக நல்லா இழுத்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அதே மாதிரி தான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த கையில் இருந்தும் அதே மாதிரி அடிப்பக்கமாக கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அந்த ஒரு ஹோல்ஸில் விடுறோம், அவ்வளோதான். கூடையோடு சேர்த்து அடிப்பக்கமாக கொண்டு வரோம். ஏன்னா அப்போ கைப்பிடி வந்து வளைஞ்சி விழாத இருக்கும். தனியாக கட்டினோம்னா அது அசிங்கமாக தெரியும். அதனால் இது மாதிரி பின்னும் போதே இப்படி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மேலே கட்டினதே தெரியாது, கூடையோடு சேர்ந்து இருக்கும். நம்ம வெயிட் வச்சு தூக்கும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு டைம் அப்படி வலது கை பக்கத்துலேருந்து ஒரு டைமு, இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கு மேலே நீங்கள் நல்லா டைட்டாக அப்படி இழுத்துக்கோங்க. கூட பக்கமாக இருக்கிற மாதிரி, நெருக்கமாக இருக்கிற மாதிரி நல்லா இழுத்துக்கணும். கூடையோட அமுத்தி இருக்கிற மாதிரி நல்லா இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடிப்பக்கமாக கொடுத்தா போதும். இதுக்கப்புறம் எந்த ஹோல்ஸ்லையும் விட வேண்டாம். சும்மா அடிப்பக்கத்தில் கொடுத்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டு அந்த 4வது ஒயரை அமுக்கி அப்படியே போட்டுக்கிட்டு வரணும். இதே மாதிரி ஒரு டைம் வலது கை பக்கம்னா ஒரு டைம் இடது கை பக்கம் கொடுத்து அப்படியே பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான். ஒவ்வொரு டைமும் நல்லா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிசுறு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த கைப்பிடி பார்க்க வந்து பெருசாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் உள் ஒயர் கொடுத்தும் போடலாம். உள் ஒயர் கொடுக்குறதா இருந்தால் 5 அடியில் நீங்கள் எத்தனை உள் ஒயர் வேணாலும் வச்சு கொடுத்துக்கலாம். உள் ஒயர் வச்சு போடும்போது மேல் ஒயருக்கும் கொஞ்சம் அதிகமாக ஒயர் வெட்ட வேண்டியது வரும். இது வந்து வெயிட் தாங்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த 5 ஒயர் வச்சு போடுறோம்ல, இதே போதும். தேவைப்படணும் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உள் ஒயர் வேணும்னா அப்படி 5 அடியில் நீங்கள் ஒரு 5-6 ஒயர் வச்சுக்கோங்க. 5ஓ 6ஓ அந்த மாதிரி உள்ளார வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரியே அப்படியே பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான் இனிமேல். இந்த கூடை பை பின்னுறது இதற்கு முன்னாடி வீடியோவாக இருக்குது, பார்க்குறவங்க பாருங்கள், தேவைப்படுறவங்க. இந்த பக்கம் அதே மாதிரி கட்டணும். அந்த இடம் வர காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், நீங்கள் எந்திரிச்சு போகிறதா இருந்தால் இந்த பக்கம் 5 ஒயர், வலது கையில் இருக்கிற 5 ஒயரை தனியாக முடிச்சு போடணும், இடது கை பக்கம் இருக்கிறத தனியாக முடிச்சு போடணும். ஒன்றா போட்டிங்கன்னா உங்களால் எடுக்கிறது கஷ்டம், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பின்ன வேண்டியது இருக்கும், பிரிச்சுட்டு பின்ன வேண்டியது இருக்கும். அதனால் 5 ஒயர் தனித்தனியாக எந்த கை பக்கம் 5 இருக்குதோ அதை தனியாக ஒரு முடிச்சு போடணும், இல்லைன்னா லப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹைட்டு எவ்வளோ பின்னிருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. ஸ்கேலில் ஒரு அடையாளத்துக்கு அளந்துக்கிட்டிங்கன்னா மெஷர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்த கை பின்னும்போது நீங்கள் அந்த ஹைட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல மேலே கட்டுற இடம் வரும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெஷர்மெண்ட்டு. ஸ்கேல் அளவு வந்து அளந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கைப்பிடி பின்னும்போது அந்த மாதிரி அளந்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், 2வது ஹோல்ஸில் மேலேருந்து 2வது லைனில் வரும்ல அந்த ஹோல்ஸில் அந்த பக்கம் கட்டணும்ல, அது மாதிரி தனியாக கட்டுறதுக்கு பதிலாக அடிப்பக்கமாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கூடக்குள்ளார கொடுத்து அந்த மாதிரி கட்டிக்கோங்க. அந்த ரோஸ் லைனில் லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி எப்பவும் அந்த பக்கம் பின்னோம்ல அதே மாதிரி தான் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அளந்துக்கோங்க. கைப்பிடி எவ்வளோ பின்னிருக்கோமோ அதை அளந்துக்கோங்க. இந்த ஹைட் அப்போ ஒரே ஹைட்டாக இருக்கும் அடுத்த பக்கம் நம்ம போடும்போது. இப்போ இந்த சைடில் இருந்தும் ஒரு டைம் விட்டுறணும். இடது கை பக்கம் இருந்து ஒரு டைம் விட்டோம். இப்போ வலது கை பக்கத்துல இருந்து ஒரு தடவை விட்டு அது கூடையோடு சேர்த்து வர மாதிரி உள்பக்கம் விட்டு அந்த மாதிரி பின்னிக்கிட்டிங்கன்னா பின்னாடி வளவலன்னு இருக்கா திரும்பாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒயரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் கூடக்குள்ளார விட வேணாம். சும்மா ஜஸ்ட் அடிப்பக்கமாக அப்படியே கொடுத்து அப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். இந்த 6 அடி ஒயர் வந்து சரியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த அளவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சொருகுனா தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் தூரம் வந்து இந்த மாதிரியே வலது கையிலேருந்து ஒரு டைம் இடது கையிலேருந்து ஒரு டைம் கொடுத்து பின்னிக்கிட்டே வாங்க. அந்த நேராக அந்த ரோஸ் லைன் இருக்குல்ல அந்த இடம் அது வர வரைக்கும் அப்படியே பின்னிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளார விட வேண்டியதுதான். இந்த கைப்பிடி தான் போடணுங்கிறது இல்லை. உங்களுக்கு வேறு கைப்பிடி தெரிஞ்சால் அதை கூட போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி கைப்பிடி போட்டுக்கலாம். நம்ம சேனல்லையே நிறைய கைப்பிடி இருக்குது. முறுக்கு கைப்பிடி இருக்குது, டாட்ஸ் கைப்பிடி இருக்குது, 2 ஒயர் வச்சு போடுற கைப்பிடி, 3 ஒயர் 4 ஒயர் கைப்பிடின்னு எல்லாமே இருக்குது. உள் ஒயர் கொடுத்து போடுறது எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு நேராக வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு இப்படி ஒயர் ஒரு ஒயராக விட்டு அப்படியே சமமாக வளவலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். திரும்பாமல் பார்த்துக்கோங்க. முன்பக்கம் வந்து வளவலன்னு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு பக்கம் சொருகிட்டு தான் நீங்கள் கையை எடுக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும், உங்களுக்கு குழப்பமாயிடும். அதே மாதிரி இந்த பக்கமும் 5 ஒயரும் அப்படியே வளவள பகுதி தெரிகிற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ ஃபினிஷிங் வந்து வெளிப்பக்கம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி உள்ளார முடிச்சு போடும்போதும் நீங்கள் அப்படியே சமமாக பள்ளமாக நம்ம ஆரம்பிக்கும் போது வச்சோம்ல அந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர்னு இந்த பக்கம் 5 அந்த பக்கம் 5 வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முடிச்சு போடும்போது பெருசாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே கண்ணா பின்னான்னு இருக்கும்போது அப்படியே போட்டிங்கன்னா அது எம்போசிங்காக ரொம்ப பெருசாக தெரியும். அப்படி முடிச்சு பெருசாக தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வளவலன்னு தெரிகிற மாதிரி அப்படி வச்சு அந்த பள்ளம் பகுதி மேலே தெரிகிற மாதிரி நம்ம உள்ளார விட்டோம்ல அது மாதிரி இப்போ அப்படியே சொருகி விட்டுருங்க. எல்லா ஒயரையும் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணாமல் சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்களேன், ரொம்ப பெருசாக தெரியாமல் இருக்கும் அந்த முடிச்சு உங்களுக்கு. இப்போ எல்லா ஒயரையும் நான் சொருகி விட்டுட்டேன். இந்த பக்கமும் அதே மாதிரி அதே இடத்துல பின்னிக்கோங்க. இந்த பக்கம் எந்த ரோஸில் காமிச்சனோ அதே மாதிரி அந்த பக்கமும் பின்னிக்கோங்க. அதே அளவு எடுத்து அதே மாதிரி ஸ்கேலில் அளந்துக்கிட்டு அந்த ஹைட்டுக்கு பார்த்து பின்னிக்கோங்க. கூட போய் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. நான் இந்த சின்ன லாக்கும் அந்த பூவும் வந்து ஏற்கனவே ஒரு கூடைக்கு மூடி போட்ட கூடைக்கு போட்டிருக்கேன். அது மாதிரியே போடுங்க. அது லிங்க் வேணால் நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க அது பாருங்கள். இல்லை இதுக்குள்ளதே வேணும்னு சொன்னீங்கனாலும் நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.